ஹாய் மக்களே! வெல்கம் டு ஆர்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாமைய வச்சு நூடுல்ஸ். அத எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம பாத்திரத்தில வந்துட்டு ஒரு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சாமை நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதில ஹாஃப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பாத்திரத்தில உள்ள தண்ணி நல்லா சூடா வந்ததுக்கப்புறமா, அதில நூடுல்ஸ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த நூடுல்ஸ் வந்துட்டு உடையாம நல்லா மெதுவா கிளறி விடுங்க. அப்பதான் நூடுல்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா நூல் நூலா வரும். இது நல்லா வெந்துருச்சான்னு நல்லா பார்த்துக்கோங்க. கையில எடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. அமுக்கி பாருங்க, நல்லா வெந்துக்கணும். இது நல்லா வெந்ததுமே ஒரு வடிகட்டியில வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன்ல 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸ் ஒரு ஹாஃப் கேரட்டு, ஒரு 2, 3 பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக காரத்துக்காக. சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகணும். நல்லா வேக வேக கிளறி விட்டுக்கோங்க. குழந்தைங்களாம் வீட்டில் எனக்கு மேகி செஞ்சுதாம்மா, நூடுல்ஸ் பண்ணித்தாம்மா அப்படின்ட்டு கேட்கும்போது, இது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாமை, விறகு இந்த மாதிரி கிடைக்கிறதுனால, இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு மனசுக்கு ஒரு ஒரு மன நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த வடிகட்டி வச்சுருந்த அந்த நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேக்கெட்டோட ஒரு மசாலா பவுடர் கொடுப்பாங்க. அந்த பவுடரையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் எல்லாம் உடையாம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு கிளற முடியல அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டில் ஒரு கரண்டி, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கரண்டியை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி விட்டு அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது அதில் கொடுத்துருக்குற மசாலா. உங்களுக்கு மசாலா வேணும் அப்படின்னா லைட்டாக வீட்டில் உள்ள கரம் மசாலாவே போதும். அதை ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி தூக்கி தூக்கி விட்டு கிளறி விட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸும் உடையாமல் நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.